பெற்றவர் மைந்தர் தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மீண்டுமாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நாளை ஆண்டவனை தந்து இந்த நாளிலே நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிற ஸ்லாக்கியத்தை தந்து உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. சங்கீதக்காரன் தாவீது சொல்வதைப் போல எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் கிருபையாய் ஈவாய் எங்களுக்கு தந்து வருகிற ஒவ்வொரு புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மீண்டுமாக ஒரு புதிய நாளில் நாங்கள் உம்மை வழிபட, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல உடல் சுகத்துக்காய், பலனுக்காய், ஆண்டவர் தந்திருக்கிற ஜீவனுக்காய் மனதார நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை வழிபட முடியாத சூழலிலும் கூட இப்படிப்பட்ட காணொளி வாயிலாக நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க, ஒருவருக்காக ஒருவர் நாங்கள் ஜெபிக்க, உடைய வார்த்தைகளை நாங்கள் இந்த காணொளி வாயிலாக கேட்க ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த தூய வழிபாட்டை உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் அர்ப்பணம் செய்து வேண்டுகிறோம். தூய ஆவியாரின் பிரசன்னம் இந்த வழிபாடு முழுவதிலும் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இவை யாவற்றையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டுதல் செய்கிறோம், எங்களை பெற்றவராகிய கடவுளே, ஆமீன். இந்த வழிபாட்டிற்கு துவக்கமாக நாம் யாவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் முதலாவது பாடல் சத்தாய் நிஷ்களமாய் என்கிற பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 1.
அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 தொடங்கி 8 முடிய. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 8 முடிய. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி கடவுளுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவியோடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் என்பதே வாசிக்க வேண்டிய வேதப்பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மாட்சியை உரித்தாக. அருளின் காயத்தமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேனின் வாயில் வார்த்தைகளும் உமது அடியார்களின் உள்ளத்தின் தியானமும் கடவுள் உம்முடைய திருவுள்ள சித்தத்திற்கு ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துகளையும் தோற்றங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரியேக கடவுளின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இன்றைய நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நம்ம கொடுத்திருக்கிற தலைப்பு வெயிட்டிங் அப்பான் த ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியாரை எதிர்நோக்கி காத்திருத்தல். தூய ஆவியாரை எதிர்நோக்கி காத்திருத்தல் என்கிற தலைப்பிலே நாம் இன்றைய நாளிலே தியானிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்திற்கு முன்பதாக தம்முடைய சீடர்களிடம் திட்டமாக கூறிய ஒன்று தூய ஆவியாரை குறித்த வாக்குத்தத்தம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்துகிற தூய ஆவியார் என்று ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தூய ஆவியாரை குறித்து கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்க முடியும். எப்பொழுதும் துணையாளராக நம்முடன் இருக்கிற தூய ஆவியாரின் ஆற்றலை பெற்றுக்கொள்ளும் வரையிலே எருசலேம் நகரத்திலே காத்திருங்கள் என்று உயிர்த்த ஆண்டவர் சீடர்களிடம் உணர்த்தியதை லூக்கா 24ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் புரிந்து கொள்ளலாம். இதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் இதிலே லூக்கா எழுதுகிறார். தூய ஆவியாரின் நிறைவினை பெற்ற பின்பு ஆற்றலினை பெற்று எருசலேம் முதல் பூமியின் கடைசி எல்லை வரை நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று குறிப்பிடுகிறார். தூய ஆவியாருக்காக காத்திருந்த சீடர்களுடைய கூட்டம் பெந்தேகோஸ்தே பண்டிகையின் போது தூய ஆவியாரின் வருகையை அனுபவித்ததை நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். இந்த ஆவியார் எப்பொழுதும் தங்களுடன் இருப்பதை உணர்ந்து அவர்கள் அறிக்கை செய்வதையும் நாம் பின்வருகிற வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அனைத்து ஆற்றலும் உள்ள கடவுளின் அருளையும் ஆற்றலையும் இன்றும் இறைமக்கள் தூய ஆவியாரின் துணையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், செயல்பட வேண்டும். அதுவே கிறிஸ்துவின் திருச்சபை பேருள்ள எதிர்பார்ப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள முன் வர வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, தூய ஆவியாரை பற்றிய சிந்தனை இன்றைக்கு திருச்சபைகளிலே குறைவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக மெயின்லைன் சர்ச்சஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய திருச்சபைகளில், புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளில் தூய ஆவியாரை பற்றிய புரிதல் குறைவாக இருக்கிறது என்கிற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட திருச்சபைகளில் ஆவியாரின் அசைவாடுதல் இல்லை, ஆவியாரின் பிரசன்னம் இல்லை என்று சொல்லி பல சுயாதீன திருச்சபைகள்
அல்லது பல பெந்தேகோஸ்தே திருச்சபைகள் மெயின்லைன் சர்ச்சஸ் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. தூய ஆவியாரை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? தூய ஆவியார் என்று கூட பல நேரங்களிலே நாம் சொல்வதில்லை. தூய ஆவி, பரிசுத்த ஆவி என்று தான் நாம் சொல்கிறோம். ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுகிற பொழுது அது பரிசுத்த ஆவி அல்ல, பரிசுத்த ஆவியார், தூய ஆவியார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு ஆழ்தத்துவம் உள்ள ஒரு நிலை என்பதை நாம் அறிந்து கொள்ள முற்பட வேண்டும். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தை மையமாக கொண்டு 2 சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பரிசுத்த ஆவியானவர் இடத்திலே வரும் பொழுது நீங்கள் புது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று குறிப்பிடுகிறார். முதல் குறிப்பு, இறை ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive the divine power from the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து நாம் இறை ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வது? ஒருவேளை இன்றைக்கு பல திருச்சபைகளில் ஆவியானுடைய செயல்பாடுகள் என்று நாம் பார்க்கிற பொழுது சத்தத்தை உயர்த்தி பாடுவதோ அல்லது கைகளை தட்டிக்கொண்டு நடனம் ஆடுவதோ அல்லது புரியாத பல பாஷைகளை பேசுவதோ என்றுதான் புரிந்து கொள்ளுதல் பரிசுத்த ஆவியாரை குறித்திருக்கிறது. ஆனால் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவியானவரை பற்றிய புரிந்து கொள்ளுதல் என்பது அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். என்றும் நம்முடன் இருக்கிற தூய ஆவியாரின் உடனிருப்பை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். அதை எப்படி வெளிப்படுத்துவது? கையை தட்டியோ அல்லது பல பாஷைகளை பேசுவதன் மூலமாகவோ அல்லது அந்த பாடல்களுக்கு ஏற்றவாறு நடனம் ஆடுவதன் மூலமாகவோ ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்கிற புரிதல் சரியா என்று திருமறையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது சற்று ஒன்றாகத்தான் காணப்படுகிறது. அப்படியானால் தூய ஆவியானவருடைய வெளிப்படுதல் என்பது என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, திருத்தூதர்களின் வாழ்விலே தூய ஆவியாரினுடைய வல்லமை நீதிக்காக, நேர்மைக்காக குரல் கொடுப்பதிலோ, உண்மைக்காக எத்தகைய பாடுகளையும் நெருக்கடிகளையும் ஏற்றுக்கொள்வதிலும், தன்னிடத்தில் இருக்கிறதை மற்ற மக்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற சுயநலம் இல்லாத பொதுநல வாழ்க்கையின் மூலமாக அது வெளிப்படுகிறது. டிவைன் பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். தூய ஆவியாரினுடைய இந்த இறை ஆற்றல் நம்மை மாற்றுருவாக்கம் செய்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பின்பு அவரோடு இருந்த சீடர்களுக்கு பயம் வந்துவிட்டது. எங்க நம்மையும் பிடிச்சி சிலுவையில் அறைந்து விடுவார்களோ என்கிற பயத்திலே எல்லா சீடர்களும் போய் தங்களை ஒழித்துக் கொள்கிறார்கள். வீட்டிற்குள்ளாக சென்று அறை கதவை தாளிட்டு பயந்து போயிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், உன்னை மனிதனை பிடிப்பவராக்குவேன் என்று கூட்டி வந்த பேதுருவும் கூட அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் இப்போது எங்களோடு இல்லை, எங்கள் எதிர்காலம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது, ஆகவே மீண்டுமாக நாங்கள் பழைய தொழிலுக்கே போகிறோம் என்று மனிதனை பிடிக்க அழைக்கப்பட்ட பேதுரு மீண்டுமாக தன்னுடைய பழைய தொழிலாகிய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போகிறதை நாம் பார்க்க முடியும். பொதுமக்களை கூட சந்திப்பதற்கு பயந்து போயிருந்த சீடர்கள் கூட்டம். இந்த சூழலிலே தூய ஆவியாரின் வருகை இவர்களுக்கு ஆற்றலை தருகிறது. இவர்கள் வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது. பயந்து போயிருந்த சீடர்கள், திகிலோடு இருந்த சீடர்கள், கலக்கமுற்றிருந்த சீடர்கள், எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையற்றிருந்த சீடர்கள் தூய ஆவியாரின் ஆற்றலை பெற்ற பின்பாக தைரியத்தோடு துணிச்சலோடு ஆண்டவரை பற்றி பிரசங்கிக்க அவர்கள் தொடங்குகிறார்கள். அதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே 36ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். பேதுரு அவர்கள் தைரியமாய் சொல்கிறார், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மேசியாவும் ஆக்கினார் என்று உறுதியோடு கூட அவர் தைரியமாய் பிரசங்கிக்கிறார். மக்களை பார்க்கறதுக்கே பயந்து போயிருந்த பேதுரு மீண்டுமாக தன்னுடைய பழைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கே சென்ற பேதுரு தூய ஆவியாரின் ஆற்றலை பெற்ற பின்பாக அவர் வாழ்க்கையிலே ஏற்படுகிற அந்த மாற்றுருவாக்கம்,
ஆண்டவரை குறித்து தைரியமாக பிரசங்கித்தார். யார் ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்களோ அவர்களுக்கு முன்பாகவே நின்று தைரியமாய் சொல்கிறார், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை கடவுள் மேசியா ஆக்கினார், அவரை ஆண்டவருமாக்கினார் என்று தைரியமாக இயேசுவை குறித்து பிரசங்கிப்பதை நாம் இந்த பகுதியிலே பார்க்க முடியும். அதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். திருக்கோயிலின் வாசலிலே முடவர் ஒருவர் நடக்க முடியாமல் அந்த இடத்திலே இருக்கிறார். பேதுரு அவரை கரம் பிடித்து தூக்கி விடுகிறார். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்று சொல்லி ஆண்டவரின் தூய ஆவியாரின் ஆற்றலை பெற்ற பின்பாக அந்த வல்லமையை அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். யூத தலைவர்கள் பேதுருவையும் யோவானையும் பிடித்து மக்கள் மன்றத்திலே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் இந்த முடவனை நடக்கச் செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு பேதுரு தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு மறுமொழியாக அவர் சொல்கிறார், நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தூய ஆவியாரின் வெளிப்பாடு என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். கரங்களை தட்டுவதன் மூலமாகவோ, நடனம் ஆடுவதன் மூலமாகவோ, பல பாஷைகளை பேசுவதன் மூலமாகவோ தூய ஆவியாரிடையே செயல்படுகிறார் என்று நாம் சொன்னாலும் கூட, திருமறையின் அடிப்படையிலே நாம் பார்க்கிற பொழுது தூய ஆவியார் நமக்குள்ளே செயல்படுகிற பொழுது எந்த விதமான பயமும் இல்லாமல், எந்த விதமான திகிலும் இல்லாமல், கலக்கமும் இல்லாமல் ஆண்டவரை குறித்து சாட்சியாக நாம் இருப்போம். நீதிக்காக நாம் குரல் கொடுப்போம், உண்மைக்காக நாம் பாடுபடுவோம் என்பதை திருமறை நமக்கு விளக்குகிறது. ஆண்டவர் இயேசு யார் என்றே தெரியாது என்று மறுதலித்த பேதுரு இங்கு தூய ஆவியாரின் வல்லமையை பெற்ற பின்பாக ஆண்டவர் இயேசுவுக்காக தன் உயிரையும் விட ஆயத்தமாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை பேதுருடைய மரணத்தின் மூலமாக நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரை குறித்து நீ பிரசங்கிக்கக்கூடாது, அப்படி பிரசங்கித்தால் உன்னை சிலுவையில் அறைந்து கொன்று விடுவோம் என்று பேதுருவிடத்திலே சொல்கிறார்கள். ஆனால் தூய ஆவியாரின் வல்லமையை பெற்றுக்கொண்ட பேதுரு அதற்கெல்லாம் பயப்படவில்லை. அவர் சொல்கிறார், இயேசுவை சிலுவையில் அறைந்ததைப் போல என்னை நேராக சிலுவையில் அறையாதீர்கள், நான் அவருக்கு சமமானவன் அல்ல, என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரிக்க, ஆண்டவருக்காக துன்பத்தையும் ஆண்டவருக்காக கஷ்டத்தையும் வேதனையும் வலியை வந்து ஏற்றுக்கொள்கிறான், நீதிக்காக குரல் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட அந்த வாழ்வுதான் தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட உண்மையான வாழ்வு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு தூய ஆவியார் நம்மிலே வாசம் செய்கிறாரா? அந்த வல்லமையை நாம் வெளிப்படுத்துகிறோமா? நம்முடைய செயல்பாடுகள் தூய ஆவியாரை பற்றி, ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறதா என்று எண்ணி பார்க்க இன்று நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு திருச்சபையும் அரசியலும் தீயோனின் அடிமைகளாக மாறிவிட்டது. அன்றைக்கு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள், தொழிற்கூடங்கள், இவைகள் எல்லாம் இன்றைக்கு எனக்கு ஏதாவது இதிலிருந்து லஞ்சம் கிடைக்குமா, இதனால் எனக்கு ஏதேனும் பயன் இருக்கிறதா என்கிற சுயநலமுள்ள தலைமைத்துவங்கள் இன்றைக்கு திருச்சபைகளிலே, சமுதாயங்களிலே, அரசியத்திலே இன்றைக்கு தலை தூக்கி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இத்தகைய இந்த சமுதாயத்திலே சுயநலம் இல்லாமல் பொது நலத்தோடு நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம். தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டதன் வெளிப்பாடாக, நீதிக்கு குரல் கொடுக்கிற மக்களாக, உண்மைக்கு சான்று பகர்கிற மக்களாக, பிரச்சனைகளும் வேதனைகளும் பலவீனங்களும் போராட்டங்களும் வருகிற பொழுது கிறிஸ்துவின் நிமித்தமாய் அதை ஏற்றுக்கொள்கிற மக்களாக நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, உயிர்த்த ஆண்டவருக்கென்று சாட்சி சொல்கிற மக்களாக. பேதுரு அதைத்தான் செய்தார். ஆண்டவர் உயிரோடு எழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்றார். ஆகவே தூய ஆவியாரை பெற்றுக்கொள்கிற நாமும் உயிர்த்த ஆண்டவரை குறித்து சாட்சி கொள்கிற மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, குறிப்பாக கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருங்கள். Be a witness for Christ. முதலாவதாக we have to receive a divine power from the Holy Spirit. இரண்டாவதாக be a witness for Christ through Holy Spirit. தூய ஆவியாரின் மூலமாக கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும்.
அதைத்தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட பின்பு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். எருசலேம் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய இல்லத்திலிருந்து நாம் துவங்க வேண்டும். நம்முடைய சாட்சி நம்முடைய வீட்டிலிருந்து துவங்க வேண்டும். கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை, ஆண்டவரோடு எனக்கு இருக்கிற அந்த ஐக்கியம், உறவு, அது என்னுடைய இல்லத்திலிருந்து துவங்க வேண்டும். எருசலேம் என்று குறிப்பிடுவது அதைத்தான். இரண்டாவதாக யூதேயா என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய பணித்தளத்திலே நம் ஆண்டவரை குறித்து சாட்சி உள்ள மக்களாக இருக்கிறோமா? சமாரியா என்று சொல்லுகிற பொழுது நாம் வாழுகிற பகுதியிலே ஆண்டவரை குறித்த சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? இதெல்லாம் தாண்டி உலகின் கடைசி பரியந்தம் நாம் ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். சாட்சி என்று சொல்லுகிற பொழுது ஒருவேளை இன்னைக்கு நாம் பலவிதமான சாட்சிகள் நாம் சொல்லுகிறோம் அல்லது கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாம் திருமறையின் அடிப்படையிலே உண்மையான சாட்சியா என்று எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நான் சைக்கிள் வச்சுருந்தேன், ஆண்டவர் எனக்கு பைக் கொடுத்தார். நான் பைக் வச்சுருந்தேன், ஆண்டவர் எனக்கு கார் கொடுத்தார். ஒருவர் இப்படியாக சாட்சி சொன்னார். ஒரு அம்மா சொன்னாங்க, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன் என் பையனுடைய திருமணத்திற்காக. ஆனால் பாருங்க, 50 பவுன் எனக்கு மருமக வர வேண்டும் என்று நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். ஆண்டவர் எனக்கு 100 பவுன் போட்ட மருமகள் என்னுடைய மகனுக்கு மனைவியாக அமைந்திருக்கிறாள். இது என்னுடைய ஜெபத்தினால் நடந்தது என்று சொல்லி சாட்சி சொன்னார்கள். இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய சாட்சி இப்படித்தான் மலிந்து போய் எது சாட்சி என்று தெரியாமலேயே நாம் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வீடு வாங்குறதோ, கார் வாங்குறதோ, பங்களா வாங்குறதோ, நகைகள் வாங்குவதோ அல்லது உலக பிரகாரமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதோ அது அல்ல சாட்சி. இன்று எது சாட்சி? ஆதிகால திருச்சபையை நாம் அதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட பின்பு தொடக்க காலத்திலே இருந்த திருச்சபை எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவிக்கிறார்கள். உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் இங்கே கொண்டு வா, உங்கள்கிட்ட இருக்கிறத இங்கே கொண்டு வா, எல்லாவற்றையும் கொண்டு வந்து யாருக்கெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ, உனக்கு என்ன தேவை, உனக்கு இதை கொடுக்குறேன், உனக்கு என்ன தேவை, இதை நீ எடுத்துக்கோ என்று சொல்லி சகலத்தையும் அவர்கள் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். தங்களிடத்திலே இருக்கிறதை மற்ற மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். தேவையுள்ள மக்களோடு அதை பகிர்ந்து கொடுத்தார்கள். அதுதான் தூய ஆவியாரை பற்றிய முழுமையான வெளிப்பாடு. தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டதின் வெளிப்பாடு என்பது சுயநலத்தோடு நான் எனது மனைவி, எனது கணவன், எனது பிள்ளைகள், எனது குடும்பம் என்று நம்மை சுருக்கி கொண்டு ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வாழாமல் அதை தாண்டி பொது நல சிந்தையோடு ஆண்டவர் இயேசு அப்படித்தான் வாழ்ந்தார். அவர் இந்த உலகத்திலே மனுவுரு கொண்டு வாழ்ந்த போது எல்லா மக்களுக்கும் பொதுவானவராக இருந்தார். தேவையில் உள்ள எல்லா மக்களையும் தேடி சென்றார். ஆனால் இன்றைக்கு நாம் பல நேரங்களில் சுயநலமாக செயல்படுகிறோம். நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், என்னுடைய சுற்றம் நன்றாக இருந்தால் போதும் என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக நாம் பல நேரங்களிலே வாழுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட பின்பு அந்த நிலையிலே மாற்றம் இருக்க வேண்டும். எப்படி ஆரம்ப கால திருச்சபைகளில் தங்களிடத்திலே இருந்ததை மற்ற மக்களுக்கு அவர்கள் பகிர்ந்து கொடுத்து வாழ்ந்தார்களோ, அதுவே தூய ஆவியாரின் வெளிப்பாடு என்பதை நாம் திருமறையிலே நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஸ்தேவானின் மீது நற்செய்தியின் பொருட்டு கல்லெறிந்து அவனை கொலை செய்கிறார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று இதோ வானம் திறந்திருப்பதையோ மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். இதுதான் சாட்சி. நான் சாகப் போகிறேன் என்று தெரிந்தோம், என்னை கல்லெறிந்து கொல்லுவார்கள் என்று தெரிந்தோம். ஆண்டவரை பற்றி அந்த சாட்சியிலே கடைசி வரை உறுதியோடு நின்றாரே, அதுதான் உண்மையுள்ள சாட்சியுள்ள வாழ்க்கை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம்
8, 9 வசனங்களிலே பவுலடிகளார் கூறுகிறார், நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இது வல்லவா சாட்சியின் வாழ்க்கை. எனக்கு கஷ்டம் வந்தாலும், எனக்கு வேதனைகள் வந்தாலும், எனக்கு துன்பங்கள் வந்தாலும், எனக்கு பாடுகள் வந்தாலும் நான் அவைகளிலே மகிழ்ச்சி அடைகிறேன் என்று 2 கொரிந்தியர் 12 வசனத்திலே அவருடையார் சொல்கிறார். கிறிஸ்தவ சாட்சி சூழல்கள், சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் தாண்டி நின்று கிறிஸ்துவிலே நிலைத்து நின்று வாழ்ந்து காட்டுதல், அதற்கு தூய ஆவியார் நமக்கு துணை செய்கிறார். ஆகவேதான் ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் கூட்டம் கூட்டமாக ரோம பேரரசுகளால் தீ வைத்து கொளுத்தப்பட்ட போதும், சிங்கங்களுக்கு இரையாக்கப்பட்ட போதும் அவர்கள் துவண்டு போகாமல், அவர்கள் அடைய போகிற நித்திய பேரின்பத்தால், நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற அந்த விசுவாசத்தால் அவர்கள் மகிழ்ந்து பாடி தங்கள் உயிரை விட்டதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அநேக மிஷனரிகள் தங்கள் குடும்பங்களை இழந்து, தங்கள் உறவுகளை இழந்து மக்களின் வாழ்வை கிறிஸ்துவிலே கட்டி எழுப்பினார்கள். உயிரையும் துச்சமாக மதித்து ஆண்டவருக்காக சாட்சியாக நின்ற பல மிஷனரிகளை நாம் பார்க்க முடியும். இதற்கு எல்லாம் காரணம் பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் என்பது ஒருவேளை நான் முன்பு குறிப்பிட்டதைப் போல அது ஏதோ ஒரு மேஜிக்கலான ஒரு விஷயம் அல்ல. பாடலுடைய சத்தத்தை கூட்டுகிற பொழுது ரொம்ப கையத்தட்டி வேகமாய் பாடுவதோ குதிப்பதோ அப்படிப்பட்ட அனுபவம் அல்ல. தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்பட வேண்டும், வாழ்க்கையின் மூலமாக வெளிப்பட வேண்டும், நம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்பட வேண்டும். எப்படி ஆண்டவர் இயேசுவை மறுதலித்த பேதுரு தன்னை சாகவும் தன்னை இழக்கவும் தன்னை ஒப்புக் கொடுத்தாரோ, அதை போல நாமும் ஆண்டவருக்கு என்று நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். மனிதனை பிடிப்பவனாக அழைக்கப்பட்ட பேதுரு மீண்டுமாக பழைய தொழிலுக்கு, மீன்பிடிக்கிற தொழிலுக்கு சென்ற பொழுதும் தூய ஆவியாரின் ஆற்றலை பெற்ற பின்பு யாருக்கு பயந்து அவர் யாருனே தெரியாது என்று சொல்லி ஆண்டவரை மறுதலித்தானோ அந்த கூட்டத்திற்கு முன்பாக நின்று தைரியமாய் அவன் நீதிக்காக பிரசங்கிக்கிறான். ஒருவேளை தூய ஆவியாரை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அப்படிப்பட்ட நீதிக்காக குரல் கொடுக்கிற மக்களாக, உண்மைக்கு சான்று பகிர்கிற மக்களாக, பவுல் சொல்வதைப் போல கஷ்டங்களும் வேதனைகளும் நெருக்கடிகளும் தோல்விகளும் போராட்டங்களும் வருகிற பொழுதும் கிறிஸ்துவின் நிமித்தமாக அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகிற மக்களாய், ஆண்டவரை விட்டு ஒரு நாளும் பிரிந்து போகாத, அவருக்கென்று கடைசி வரையிலும் நிலைநிற்கிற அப்படிப்பட்ட வாழ்க்கையே சான்றுள்ள வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தூய ஆவியாரின் அப்படிப்பட்ட செயல்பாடுகளில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். ஆவியாரை பற்றிய புரிந்து கொள்ளுதலை இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் அதை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் வழியாக நாம் அதை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தூய ஆவியாரின் செயல்பாடை குறித்து நாங்கள் தியானித்தோம். உண்மைக்கு சான்று பகர்கிற மக்களாய், நீதிக்கென்று குரல் கொடுக்கிற மக்களாய், தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட பின்பு எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றுருவாக்கத்தை வெளிப்படுத்துகிற மக்களாய் நாங்கள் வாழ ஆண்டவர் அருள் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது எங்கள் சோழவந்தான் ஒரு சிகரத்திற்காய், ஒரு சிகரத்தில் இருக்கிற 5 திருச்சபைகளுக்காய் உடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டுகிறோம். பொம்மன்பட்டி திருச்சபைக்காய், தேனூர் திருச்சபைக்காய், மேலக்கால் திருச்சபைக்காய், சமையலூர் திருச்சபைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். சுவாமி, சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற திருச்சபையின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் நிறைவான உடைய ஆற்றல் அவர்களோடு நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். குறிப்பாக இந்த நோய் தொற்று காலங்களில் நீர் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பரிபூர்ண பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழல் எல்லாம் விரைவாக ஆண்டவரே மாறி உடைய ஆலயத்திலே நாங்கள் ஒன்று கூடி உமக்கு நன்றி சொல்லுகிற மக்களாக
உம்மை குறித்து சாட்சியுள்ள வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கை மூலமாய் வெளிப்படுத்துகிற மக்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த நோய் தொற்றினால் தங்களுக்கு அருமையான மக்களை இழக்க கொடுத்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் உடைய ஆறுதல், தேர்தல், சமாதானம் அவர்களோடு நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவருக்காக அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர்த்தானே உன் பிள்ளைகளுக்கு வேண்டிய பரிபூர்ண பாதுகாப்பை, ஆற்றலை நிறைவாக தந்து தூய ஆவியார் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக செயல்பட வேண்டும் என்று எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தையும் உடைய பாதப்படியிலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டுடைய பாதப்படியிலே அர்ப்பணிக்கிறோம். எடுத்துக்கொள்ளுகிற ஒவ்வொரு மருத்துவ ஆண்டவரை சிகிச்சைகளிலும் உடைய கரம் இருக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகிறோம். தடுப்பூசிகள் ஆண்டவரை தடையின்றி கிடைக்க, ஆக்சிஜன் விதமான தட்டுப்பாடும் இல்லாமல் மருத்துவமனைகளிலே நிறைவாக கிடைக்க, சிகிச்சை எடுத்துக்கொள்ளுகிற மக்கள் நல்ல சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ள ஆண்டவருடைய அருள் நிறைவாக தங்கியிருக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இவை யாவற்றையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டுகிறோம் எங்களை பெற்றவராகிய கடவுளே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவதில்லை பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றென்று அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றமாக குற்றம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சுற்றித்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வலிமை நின்றுக்கு உடையவர்களே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பெற்றவராகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருந்து ஆசீர்வதிப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.